வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு உற்சாக நியூஸ் சேனலை எதை பற்றி பார்க்க போறோம்னா, தமிழ்நாட்டில் உள்ள சிறப்பு வாய்ந்த கோவில்களை ஒன்றாக இருக்கக்கூடிய சிதம்பரம் நடராஜர் கோவிலை பற்றி தாங்க இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம். இந்த கோவிலில் நீங்கள் சென்று ஈசனை வழிபட்டாலே மன நிம்மதி உண்டாகுங்க. எந்த நோயாக இருந்தாலும் நீங்கள் அவதிப்பட்டு வந்த நிலை மாறக்கூடிய ஒரு பரிகார தலமாக தாங்க சிதம்பரம் நடராஜ கோவில் பற்றி இந்த பதிவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லைங்க, சிதம்பர ரகசியம் சொல்லுவாங்க. அதற்கான காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கணுமா, இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவல்கள் நிறைந்ததாக இருக்கும். அதனால் மறக்காமல் நம்ம உற்சாக நியூஸ் சேனலுடைய பெல் பட்டனை கிளிக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு ஜோதிட ரீதியான சந்தேகம் இருக்குதா? ஜோதிடத்தில் ஒரு தெளிவான பதிவையும் பரிகாரத்தை பெற்றுக்கொள்ள வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இந்த பதிவில் பார்த்திங்கன்னா, கடலூரில் அமைஞ்சிருக்க சிவபெருமானுடைய பஞ்சபூத தலங்களில் ஒன்றாக இருக்கின்ற சிதம்பரம் ஆகாய தலமாக பக்தர்களால் போற்றப்படுதுங்க. இத்தலத்தில் இருக்கக்கூடிய மூலவர் லிங்க வடிவில் ஆதி மூலநாதர் என்ற பெயரில் அருள் செய்கிறாரு. இங்குள்ள ஈசனை வழிபட்டு வந்தாலே போதுங்க, மன நிம்மதி உங்களுக்கு உண்டாகுங்க. உடல் சம்பந்தப்பட்ட எந்த நோயாலும் தீர்த்து வைக்கக்கூடியதாக இந்த கோவில் பக்தர்களாக அதிகமாக சென்று வழிபடக்கூடிய தலமாக இருக்குதுங்க. சிதம்பர ரகசியத்தை நினைத்து கொண்டு திட சங்கல்பத்தோடு ஒருவன் இந்த கோவிலை தரிசித்தால் நினைத்தபடி நினைத்த பலன் உங்களுக்கு கிடைக்குங்க. ஆனால் எந்தவித பலனையுமே சிந்திக்காம தரிசித்தீங்கன்னா ஜென்ம விமோச்சனம் கிடைக்கும் என்பது இங்குள்ள மக்களுடைய நம்பிக்கையாக இருக்குதுங்க. சிதம்பரத்தில் நடராஜர் ஆனந்த நடனமாடிய இடத்தை சிற்றம்பலன்னு சொல்கிறாங்க. இதை சிற்சபைன்னு அழைப்பதுண்டுங்க. இத்தலத்தில் இருக்கக்கூடிய பெருமானுக்கு சபாநாயகர்னு கூத்த பெருமான், நடராஜர், விடங்கர், மேரு விடங்கர், தட்சிண மேரு விடங்கர்னு, பொன்னம்பலம், திருச்சிற்றம்பலன்னு சிறப்பு பெயர்கள் நிறைய இருக்குதுங்க. நடராஜர் ஆலயத்திற்கு பொன்னம்பலம் என்ற பெயரும் இருக்குது. பொன்கூட்ட அம்பலம், பொன்னம்பலம் என ஆயிருக்குதுங்க. அம்பாளன் என்ற சபை அமைஞ்சிருக்குது. பொன்னாலாகிய சபையின் நடராஜர் ஆனந்த தாண்டவம் ஆடுவதால் அவருக்கு பொன்னம்பலம் என பெயர் ஏற்பட்டிருக்குதாங்க. சிதம்பரத்தில் சிவன், பிரம்மா, விஷ்ணு ஆகிய மும்மூர்த்திகளுமே திருக்கோவில் கொண்டிருக்காங்க. இத்தலத்தில் மட்டும்தாங்க ஒரே இடத்துல பார்த்தீங்கன்னா நின்றபடி சிவன் விஷ்ணு, பிரம்மா ஆகிய மூவரையுமே தரிசனம் செய்ய முடியுங்க. ஓம் எனக்கூடிய பிரணவ மந்திரத்தின் வடிவில் பார்த்தீங்கன்னா இந்த ஆலயம் அமைச்சிருக்காங்க. இத்தலத்தில் பொன்னம்பலம் எனப்படும் சிற்றம்பலம், திருமுள்ளட்டானார் கோவில் ஆகிய 2 இடங்களில் இறைவனும் இறைவியும் எழுந்தருளி உங்களுக்கு காட்சியளிக்கிறாங்க. சிதம்பர நடராஜனுடைய வடிவம் பார்த்திங்கன்னா சிவசக்தி ஐக்கியமாக உருவாகி இருக்குது. அதாவது அர்த்த நாரீஸ்வர தன்மை உடையவர். வலப்பக்கத்தில் சிவனுமே, இடது பக்கத்தில் சக்தியும் உறைந்திருக்கிறார். அண்ணன் சிவகாமி இல்லாமலும் தான் நடராஜ பெருமானை தரிசனம் செய்யலாம். சிதம்பர நடராஜருக்கு தினமும் பார்த்திங்கன்னா 6 கால பூஜை இந்த கோவிலில் நடத்தப்படுது. உலகில் உள்ள எல்லா சிவக்கலைகளுமே அர்த்த ஜாமத்தில் பார்த்திங்கன்னா இத்தலத்துக்கு விடுவதாக ஐதீகமாக சொல்லப்படுதுங்க. இத்தலத்தில் மட்டும் பார்த்திங்கன்னா அர்த்த ஜாம பூஜை தாமதமாக நடத்தப்படுது. சிதம்பரத்தில் அதிகாலை தரிசனம் மிக மிக சிறப்பு வாய்ந்ததாக சொல்கிறாங்க. மனிதருடைய உடம்புக்கு கோவில் என்பதை விளக்கும் வகையில் சிதம்பர நடராஜர் கோவில் அமைந்திருக்குதுங்க. மனித உடல் பார்த்திங்கன்னா அன்னமயம், பிரணமயம், மனோமயன்னு, விஞ்ஞானமயம், ஆனந்தமயன்னு 5 சுற்றுகளை கொண்டதாக இருக்குது. அதற்கு ஈடாக தாங்க சிதம்பர நடராஜ கோவிலுமே 5 பிரகாரங்களை அமைச்சிருக்காங்க. நடராஜருடைய ஆனந்த தாண்டவத்தில் தாங்க இப்பிரபஞ்சத்தின் இயக்கமே அமைஞ்சிருக்குது. அண்ட சராசரச்சங்களுடன் நடராஜருடைய தாண்டவத்தால் இன்பம் அடையுதுங்க. மனித உடலில் இருதய பகுதி உடலின் இரு பக்க பகுதிகளும் இணைப்பது போல தாங்க இதய பகுதியாக சிதம்பரம் கோவில் இருக்குது. நடராஜ பெருமாளுக்குரிய விமானம் கூட இதே வடிவில் தான் அமைச்சிருக்காங்களா. நடன கலைகளில் தந்தையாக இருக்கக்கூடிய சிவபெருமானின் நடனமாடும் தோற்றம் நடராஜன் சொல்வோம்.
அருவி நடராஜன் என அழைக்கிறாங்க. நடராஜுக்காக பார்த்தீங்கன்னா இந்த கோவிலில் நாட்டியாஞ்சனி என்ற நாட்டிய விழா ஒவ்வொரு வருடமே சிறப்பாக கொண்டாடப்படுதுங்க. உலகில் இருந்து பல்வேறு இடங்களில் நாட்டியம் பயிலக்கூடிய கலைஞர்கள்னு தங்களுடைய நாட்டியத்தை இங்கு அர்ப்பணிக்கிறாங்களாம். இங்கு நாட்டிய பாராயணம் செய்வதை மிகப்பெரிய பாக்கியமாக கருதுறாங்க. பக்தி இலக்கியத்திலும் நீங்கள் சங்க இலக்கியத்திலுமே பார்த்தீங்கன்னா சிவபெருமானை பற்றிய குறிப்புகள் காணப்படுதுங்க. நடராஜர் சன்னதிக்கு அருகில் பார்த்தீங்கன்னா சிதம்பர ரகசிய பீடம் அமைந்திருக்குது. சபையில் சபாநாயகருடைய வலது பக்கத்தில் தான் உள்ளதுங்க ஒரு சிறிய வாயில். இதனுள்ளே திருவுருவம் ஏதும் இல்லைங்க. பொன்னாலான வில்வ மாலை சாத்தப்பட்டு சிதம்பர ரகசிய காட்சி பக்தர்கள் பார்வைக்கு காண்பிக்கப்படுதுங்க. இதனை திருவம்பல சக்கரன்னு அன்னகாசன சக்கரன்னு சொல்கிறாங்க. இது திருஸ்கிரீன் என்கின்ற நீல வஸ்திர திரையால் மூடப்பட்டு இருக்குங்க. திரை அகற்றப்படும் போது பார்த்தீங்கன்னா கற்பூர ஆராத்தி காட்டப்பெறும். பரிபூரணமான வெட்ட வெளியே இதன் ரகசியம் தாங்க. இந்த வாயில் உள்ள திரை அகற்றப்பட்டு ஆரத்தி காட்டப்படும் போது பார்த்தீங்கன்னா அங்கு சிலையோ வேறு காட்சிகளோ தென்படாதுன்னு சொல்லுவாங்க. தங்கத்தால் செய்யப்பட்ட வில்வ தலமாலை ஒன்று தொங்கும் காட்சி மட்டும்தான் தெரியுமாங்க. இதனுள்ள வேறு திருவுருவம் எதுவும் தோன்றாதாங்க. மூர்த்தி ஒன்றும் இல்லாமலேயே வில்வத்தலம் தொங்குவதன் ரகசியம்தான். இறைவன் இங்கு ஆகாய உருவல முடிவும் முதலும் இல்லாது இருக்கிறான்னு சொல்லப்படுதுங்க. ஆகாயத்துக்கு ஆரம்பம் கிடையாது, முடிவும் கிடையாதுங்க. வெட்ட வெளியில அவனை உணர்த்த முடியும் என்பது தாங்க இதனுடைய அர்த்தமாக சொல்லப்படுது. இந்த சிதம்பர ரகசியத்தை வேண்டிக் கொண்டு திட சங்கல்பத்தோடு ஒருவன் தரிசித்தீங்கன்னா நினைத்தபடி நினைத்த பலன் உங்களுக்கு கிடைக்குங்க. எந்தவித பலனையுமே சிந்திக்காம நீங்க தரிசித்தீங்கன்னா ஜென்ம விமோசனம் கிடைக்கும் என்பது சொல்லப்படுதுங்க. இதனைத்தான் பார்த்தாலே முக்தி தரும் தில்லைன்னு சொல்லப்படுதுங்க. இந்த சிதம்பர ரகசியம் என்பதன் விளக்கம் தாங்க இது மனக்கண்ணால தரிசிக்க வேண்டிய ஒன்றாக பார்க்கப்படுது. திரை என்பது மாயை, திரை விலகினால் ஒளி தெரியுங்க. அதே போலதாங்க நம் மனதில் உள்ள மாயை விலகினாலே ஞானம் பிறக்குன்னு சொல்லப்படுது. அருவ நிலைதான் இங்கு மூலஸ்தானமாக அமைஞ்சிருக்குது. அருவ வடிவமாக இறைவன் இங்கு ஆகாய உருவல இருக்கிறார்னு உணர்த்துவதற்காக இந்த வெட்டவெளி அமைஞ்சிருக்குது. அதனால் தாங்க சிதம்பர ஆகாய தலமாக போற்றி வணங்கப்படுதுங்க. நடராஜருக்குன்னு பார்த்தீங்கன்னா சிவகாம சுந்தரிபாலுக்குமே பால் பொறி பலன்னு நெய்வேத்தியம் செய்தோம். தீபாராதனை செய்வனை திருவனந்தாள் என்றும் பால் நெய்வேத்தியம் என்று அழைக்கிறாங்க. இதை பக்தர்கள் தங்களின் கட்டணையாக ஏற்று செய்யறாங்க. நல்லெண்ணெய், திராவிய பொடின்னு, பால், தயிர்னு, பழச்சாறு, இளநீர்னு, பஞ்சாமிர்தம், சந்தனம், பன்னீர், திருநீர்னு அபிஷேகம் செய்யப்படுதுங்க. இறைவன் பார்த்தீங்கன்னா இந்த தளத்துல தாங்க நடராஜர் என உருவமாகவும் ஆகாயம் என்ற அருவமாகவுமே ஸ்படிகலிங்கம்னு அருவுருவமாக அருள் பளிக்கிறாரு. இத்தலத்துல பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் குறித்து அருணகிரிநாதரின் 10 திருப்புகழ் பாடல்கள் பாடியிருக்காரு. சிதம்பர நடராஜர் ஆடிக்கொண்டிருக்கக்கூடிய ஆனந்த தாண்டவம் என்ற கோலம் காஸ்மிக் டான்ஸ் என்ற பல வெளிநாட்டு அறிஞர்களால் அழைக்கப்படுதுங்க. இத்தலத்து நடராஜரை காண பார்த்தீங்கன்னா ஏராளமான வெளிநாட்டர்கள் வருகை தராங்க. இந்த அபூர்வ சிலையை திருவிழா காலத்தில் தேரில் எடுத்து வருவது சிறப்புங்க. சிதம்பரம் சிவகாமியம்மன் கோவில் பார்த்தீங்கன்னா முன் மண்டப விமானத்தில் சிதம்பர தல புராண காட்சிகளுமே தாருகாவனத்து முனிவர்களுடைய சொற்கை சிறுபெருமான் அளித்த காட்சிகளும் ஓவியங்களாக இடம்பெற்றிருக்குது. பெரும்பாலான பக்தர்கள் சிதம்பர கோயிலில் மூலவர் என்றாலே அது நடராஜர் தான் நினைத்து கொண்டிருப்பீங்க. இத்தலத்து மூலவர் பார்த்தீங்கன்னா லிங்க வடிவில் ஆதி மூலவர் என்ற பெயரில் தான் அருள் செய்கிறாரு. சிதம்பர நடராஜ கோயிலில் பார்த்தீங்கன்னா 8 திசைகளிலுமே சஸ்தாவின் 8 அவதாரங்கள் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்குது. அந்த அவதாரங்கள் தாங்க மகா சாஸ்தா, ஜெகன்மோகன் சாஸ்தா, பாலசாஸ்தா, கிரத சாஸ்தா, தர்மசாஸ்தா, விஷ்ணு சாஸ்தா, பிரம்மசாஸ்தா, ருத்ரசாஸ்தா. இங்குள்ள ஈசனை வழிபடுவோருக்கு பார்த்தீங்கன்னா மன நிம்மதி உண்டாகுங்க. உடல் சம்பந்தப்பட்ட எந்த நோயாலும் தீரும்.
சொல்லப்படுது. இந்த பதிவில் பார்த்தீங்கன்னா சிதம்பரம் நடராஜ கோவிலின் ரகசியத்தை தெரிஞ்சுக்கொண்டோம். இது போன்ற சுவாரஸ்யமான கோவில் பதிவுகளை தெரிஞ்சுக்கணுமா, மறக்காமல் நம்ம உற்சாக நியூஸ் சேனலுடைய பெல் பட்டனை கிளிக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.